ஹலோ மக்களே, நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. கார சட்னி சுருன்னு இருக்குங்களா? கார சட்னின்னு ஆமாங்க. ஹோட்டல்லலாம் நம்ம பார்த்தோம்னா கார சட்னி வைப்பாங்க. ஸோ அதை நம்ம வீட்டில் ட்ரை பண்ணால் எப்படி இருக்கும்னு நீங்கள் எல்லாம் யோசிச்சுருப்பீங்க. அதுக்கான செய்முறை தான் இது. ஸோ பார்க்கலாம் வாங்க. இது தேவையான அளவு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தான் நிறைய எடுத்துக்கணும். இதுக்கு நான் வந்து ஒரு 30லேருந்து 25 வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு வெங்காயம் வேணும். அப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேன். ஒரே ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் 2 தக்காளி, அதுக்கப்புறம் வந்து 8 மிளகா வச்சுருக்கேன். அப்புறம் ஒரே ஒரு கொட்டை புளி, கொஞ்சோண்டு வெல்லம், அப்புறம் தேவையான அளவு உப்பு. இதுக்கு தாளிக்க வந்து கடுகு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம், கருவேப்பிலை. தேவையானது பார்த்தீங்கன்னா எண்ணெய் எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் 2 சொட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் பால்னியில். மொத்தம் நான் 4 ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். ஸோ எண்ணெய் முதல்ல காயட்டும். காஞ்சோன்னே இதுக்கு தாளிக்க வேண்டிய இதெல்லாம் போட்டு தாளிக்கலாம் இந்த பொருள் வச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவும் சொல்லுவோம், ஹோட்டலில் போனால் அந்த டேஸ்ட்டாக இருக்குப்பா, இந்த கார சட்னி இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. அது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இதில் ஏன்டா சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன்னு பார்க்குறீங்களா? சின்ன வெங்காயம் எப்போதுமே ரொம்ப சுவையாக இருக்கும். நம்ம சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது சுவையாக இருக்கிறது மட்டும் இல்லை, இது ரொம்ப உடம்புக்கும் நல்லதுங்க. ஆமாம், எப்படி நான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது வந்து நல்ல வந்து ஒரு உடம்புல இருக்க சூட்டு தணிக்கும். அது மட்டும் இல்லை, இது வந்து நம்ம உடம்புல நம்ம தேவையில்லாத சூடு இருந்துச்சுன்னா கரைச்சிடும். இது நான் 2 சின்ன வெங்காயத்தை எடுத்து, ரொம்ப உடம்புலாம் சூடாக இருக்குங்க, இதாக இருக்குங்க, வெயில் காலத்தில் ரொம்ப சூட்டு இதெல்லாம் வரும். ஸோ அப்படிங்கும்போது அப்போ வந்து 2 சின்ன வெங்காயத்தை எடுத்து வாயில் போட்டு மடக்குன்னு ஒரு 2 டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டோன்னா அப்படியே சூட்டெல்லாம் போயிடும். சில பேர் வந்து வெளியிலேயே அலைவாங்க, வெளியிலேயே போவாங்க, வெளியிலேயே இருப்பாங்க, வெளியில் வேலையாக இருக்கும், அங்கே இங்கே வெளியில் ஊரில் வெறி ஊர் அப்படின்னு ஒவ்வொரு இடமா சுற்றுற இடமா இருக்கும். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப அரிய மருந்துன்னு கூட சொல்லலாம். ஆனால் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஸோ கடுகும் கடலைப்பருப்பும் நான் போட்டுக்கிறேன். ஓகே, இதோட கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். கொஞ்சோண்டு பெருங்காயம். பொரிச்சாச்சு. ஸோ இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயமும் மிளகாவும் நான் போட்டிருக்கேன். வதக்கிட்டேன். ஸோ இப்போ தக்காளியும் இதோட கொஞ்சம் உப்பையும் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ரொம்ப வதங்க வேணாம், லைட்டாக இந்த கோல்டன் ப்ரௌனில் நம்ம வெங்காயம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த இது போடும்போது தக்காளி போட்டு லைட்டாக கொஞ்சம் வதங்கினா போதும். ஏன்னா பச்சை வாடை போகணும், அதுதான். நல்லா கொஞ்சம் வேகட்டும். பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், வரமிளகா, அப்புறம் கருவேப்பிலை, எல்லாம் புளியெலாம் போட்டு உப்பெல்லாம் போட்டு இப்போ வதக்கி வச்சுருக்கோம். நல்லா வதங்கிட்டுருக்கு. இது ஏன் வதக்கி செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, வதக்காமல் செஞ்சால் அது ஒரு டேஸ்ட்டு, வதக்கி செஞ்சால் இது ஒரு டேஸ்ட்டுங்க. இந்த கார சட்னிக்கு வெங்காயம்லாம் நல்லா வதங்கி, கொஞ்சம் தக்காளி ஒரு 3/4 பதத்துக்கு வதங்கி அதை எடுத்து நம்ம செய்யும் போது
அதோட ஃப்ளேவரே தனிங்க. பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அந்த கார சட்னி அப்படியே அப்படி இருக்கும், அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நல்லா வதங்கிருச்சு. நான் இப்போ கொஞ்சம் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த இது போதும், இந்த சூடு போதும். இதை நான் ஆஃப் பண்ணிடுறேன். இது ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நான் மிக்சியில் இது பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை அரைக்க போகிறேன். இப்போ வந்து இதில் தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும், சரிங்களா? தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறது தான் இந்த சட்னியோட ஸ்பெஷாலிட்டி. தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா சல்லுன்னு போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கார சட்னி ரெடி. ஸோ வாங்க சாப்பிட்லாம். நீங்கள் சப்போஸ் மிளகா வந்து கூட வேணா போட்டுக்கோங்க. ஏன்னா சில பேர் காரம் இன்னும் குண்டூர் காரண்டா மிர்ச்சிடாடு சாப்பிடுவாடெலாம் இருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக கார சட்னி. வாங்க சாப்பிட்லாம். மேலும் இது மாதிரி நீங்கள் வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது மாதிரி வேறு எதுவும் சட்னி நீங்கள் வேணும்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். பாய்.